மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இந்த பிரச்சனைகளில் இருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். போன வாரம் சொன்ன மாரடைப்பு அது சிகிச்சை முறைகளை பற்றி அவ்வளவும் போன வாரம் சொன்னதெல்லாம் தற்காலிகமாகத்தான். இந்த வாரம் சொல்லுவது தான் உங்களுக்கு பர்மனண்ட் பூரண வைத்திய முறை என்று சொல்லப் போகின்றேன். இந்த முறையை நீங்கள் கடைப்பிடித்தால் வியாதி வருவதை தடுப்பதல்ல, வியாதி வந்தவர்களும் பூரண நலத்துடன் குணமடைய முடியும், அவர்களை நன்றாக வாழ்க்கை முறைக்கு மாற்றி அமைக்க முடியும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த வாரம் நான் உங்களிடம் பேச விரும்புகின்றேன். இந்த ஸ்லைடை மாத்திரம் நீங்கள் பாருங்கள். அனைவரும் இந்த ஸ்லைடை உத்து கவனிக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சைக்கிள் பேர் விஷயஸ் சைக்கிள். ஆனால் இது பாசிட்டிவ் விஷயஸ் சைக்கிள் பேர். இந்த தடவை சொன்ன விஷயஸ் சைக்கிள் நெகட்டிவாக இருந்தால் உங்களை கொன்றுவிடும். பாசிட்டிவான விஷயஸ் சைக்கிள் என்பது உங்களை வாழ வைக்கும். இந்த ரெண்டு சைக்கிளும் உங்கள் மனநிலை தான். அதை முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவ் விஷயஸ் சைக்கிளில் வர லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸை போக்குவது இந்த பாசிட்டிவ் விஷயஸ் சைக்கிள். இந்த பாசிட்டிவ் விஷயஸ் சைக்கிளை பாருங்களேன். எப்பொழுதும் மனதை அமைதியாக இருக்கணும், மெடிடேஷன் மாதிரி இருப்பதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் உங்கள் வாழ்க்கையில் இடப்பட்ட கட்டளை நினச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த மனநிலையில் இருந்து காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்ணும், முக்கியமாக தோலுடன் சாப்பிட்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ இதை சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்த வியாதியும் வராது. இந்த நிலையில் சீரான முக்கியமாக பாருங்கள், அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். உணவும் காற்றும் எவ்வளோ முக்கியமோ உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி இன்றியமையாதது. அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் என்ன தெரியுமான்னா, நடத்தல், வேகமாக நடத்தல், நீந்துதல், சைக்கிள் ஓட்டுதல் அனைத்துமே ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ண பண்ண இதய தசைகளின் வலிமை கூடுகின்றது. ஞாபகம் வச்சுங்க. இந்த நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய உடல் எடை சீராக இருக்கும். அவன் உடற்பயிற்சியை தவிர்க்கவே மாட்டான். மிக முக்கியமாக புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது மட்டுமல்ல, புகைப்பிடிப்பவர்கள் அருகாமையிலும் நீங்கள் போகக்கூடாது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் பாசிட்டிவாக வரும்பொழுது என்னென்ன சொல்கிறேன், மனநிலை அமைதி, காய்கறி பழங்கள், உடல் எடை, சீரான உடற்பயிற்சி, சீரான உடல் எடை, புகைப்பிடிப்பதை தவிர்ப்பதில் அருகாமையில் போகாமல் இருந்தால் இந்த சைக்கிளுடைய பெனிஃபிட் பாருங்கள். அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் நல்லாயிடும், கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து குட் கொலஸ்ட்ரால் கூடிவிடும், இரத்தத்தில் சர்க்கரை சீராகி சர்க்கரை வியாதியே போய்விடும், இரத்த கொதிப்பு கொஞ்ச நாள் மருந்து கொடுத்து இரத்த அழுத்தமும் குறைந்துவிடும். சீராக அமைஞ்சிடுச்சுன்னா இந்த விஷய சைக்கிளில் பாசிட்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகும் பொழுது 99% அடைப்பு இருந்தாலும் ஒரு வருடத்தில் பூர்ணமாக கரைந்து பரிபூர்ண குணமடைந்து பாதிக்கப்பட்ட இதய தசைகளும் மறுபடியும் தன் செயலை செய்ய ஆரம்பிக்க தயாராக இருக்கின்ற இதயத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த சைக்கிளை நீங்கள் வந்துட்டு தான் இது நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகளும் இதை அப்சர்வ் பண்ணுறதுன்றதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பாசிட்டிவ் விஷயஸ் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் மாடிஃபையபிளாக மாற்றி இந்த விஷயஸ் சைக்கிளில் நீங்கள் 9 வருடம் இருந்தால், 1 வருடம் இருந்தால் இரத்த குழாய் பூர்ண குணம் அடைஞ்சிடும் அடைப்பு. 9 வருடம் இருந்தால் உங்கள் ஜீனே மாறிவிடும் என்பதையும் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையை போன வாரம் சொன்னேன். மறுபடியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய மீட்டிங்களை கேட்குறேன். இந்த ஸ்லைடை பாருங்கள். மனிதனுக்கு மிகவும் எது கடினமானது? மீதி சொன்ன அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதா,
அதெல்லாம் ஈஸி தான், கடைப்பிடிச்சிடலாம். மனிதனுக்கு மிகவும் கடினம், மனிதனாக வாழ்வது தான் கடினமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் நேர்மறை எண்ணங்களுடன் மனிதனாக வாழ கற்றுக்கொண்டு மற்றவர்களும் வாழ வைக்க வேண்டும். அதுதான் முக்கியமான கருத்து. இந்த ஸ்லைடை அடிக்கடி போடுவேன். இதில் எது பெஸ்ட்டு டிகிரி அப்படின்னு கேட்டால், பெஸ்ட்டு டிகிரின்னொன்னே எல்லா டிகிரியும் நான் வச்சுருக்கேன், எம்டியா, டிஎம்ஆ, பிஹெச்டியா. ஒரு மீட்டிங்கில் கேட்டேன் பாம்பேயில், ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் எழுந்து சொன்னாங்க, ஒரு லேடி, நான் பிடெக், எம்டெக், ட்ரிபிள்இ படித்த பெஸ்ட்டு டிகிரி டாக்டர்னாங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் படித்து முடித்தவுடன். பட் நான் சொல்லுவது அனைவரும் பிகாமாக இருக்க வேண்டும். பிகாம் டிகிரி அல்ல, பிகாம் என்ற அமைதியுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நான் அடிக்கடி சொல்லேன். இதை பாருங்களேன், 3 பேரிடம் வாழ்க்கையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. யார் 3 பேரிடம்? போலீஸ்காரனிடம், வக்கீலிடம், என்ன மாதிரி டாக்டரிடமும் நீங்கள் மாட்டிக்கூடாது. நீங்கள் 3 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் சொத்துக்களை அவர்கள் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டு உங்கள் பரம்பரை சொத்துக்களையும் அங்கே பங்கு போட்டு உங்களை ஏழையாக்கிடுவாங்க. இவர்கள் 3 பேரும் உங்களுடைய நண்பர்களாக மாற்றிக்கொண்டு அவர்களுடைய அறிவுரையை கேட்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அவர்களிடம் வியாதியர்களாகவோ வேறு காரணத்தில் மாட்டிக்கொண்டு உங்கள் சொத்துக்களை அடிப்பதல்ல, உங்கள் உயிரையே பணயம் வைத்து இறந்து விடுகிறீர்கள். என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் உயிரை விட விலை மதிப்பு எதுவுமே கிடையாது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதும் உங்கள் கையில் தான் தவிர, அந்த உயிரை கொடுத்து உலகத்தில் அடைவதற்கு ஒன்றுமில்லை என்பதை மனதில் புரிந்து, ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் அந்த உயிர் என்பது விலை மதிக்க முடியாது என்றால் என்ன அர்த்தம்? கோடான கோடி 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 என்று சொல்லிக்கொண்டே போகின்ற சக்தி உங்கள் உயிரினுடைய மதிப்பு என்று உணர்ந்து அதை காப்பாற்றி கொள்வது உங்களுடைய வாழ்க்கை முறை. அது அவர்கள் கையில் மட்டும்தான் உண்டு என்று கூறி, நீங்கள் அனைவரும் பல்லாண்டு நலமுடன் வாழ வேண்டும். நலமுடன் வாழும்பொழுது வளமுடனும் வாழ வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம் சமுதாயம் மட்டுமல்ல, நம் நாடு மட்டுமல்ல, உலகமே நலமுடன் வளமுடன் அமைதியுடன் வாழ வேண்டும். அதற்கு நம் அனைவரும் உறுதுணையாக இருந்து அந்த வழியில் செல்ல வேண்டும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய சவால்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த உலகத்தினுடைய எல்லைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நேற்று வரைக்கும் எது ஒரு மிகப்பெரிய உண்மை அல்லது இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்று சொல்லப்பட்டதோ அது இன்றைக்கு முற்றிலும் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது உலகத்தோடு ஓடுவது எப்படி, உலகத்தோடு செல்வது எப்படி, உலகத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை புரிந்து கொள்வது எப்படி, அதற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது எப்படி என்பதுதான் இன்று மனிதகுலத்தினுடைய ஒரு சவாலாக இருக்கிறது. அதிலும் முக்கியமாக இளைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே இந்த உலகத்தினுடைய சவால்கள் என்ன, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதுதான். பொதுவாக இதற்கு முந்தைய காலம் வரைக்கும், அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு பெரிய கோட்பாடு மிகவும் திரும்ப திரும்ப நம்மிடம் வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஒரு தனிச்சிறப்பு மிக்கவராக மாறுங்கள், ஒரு துறை சார்ந்த ஒரு வல்லுநராக மாறுங்கள். அதாவது ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக மாறலாம், அல்லது நீங்கள் ஒரு என்ஜினியராக அல்லது ஒரு பொறியியல் வல்லுநராக, இப்படி ஏதாவது ஒரு துறை சார்ந்து உங்கள் அறிவை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த உண்மை படிப்படியாக தகர்ந்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு திறமையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு யாரும், அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அந்த எக்ஸ்போஷர், அந்த ஒரு வெளிப்பாட்டை மட்டும் வைத்துக்கொண்டு அல்லது அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த உலகம் உருவாக்கக்கூடிய அல்லது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பல மாறுதல்களுக்கிடையே பலரும் வாழ முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது.
ஏனென்றால் உலக அளவில் அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன, பொருளாதார ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன, தொழில்நுட்பத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்படி இருக்கிற போது மிகப்பெரிய அளவிற்கு இடப்பெயர்வுகள் தொடர்ந்து நடக்கின்றன. உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு பொறியியல் வல்லுநராக இருக்கலாம். திடீரென ஒரு நாள் அந்த பொறியியல் சார்ந்த படிப்பிற்கான தேவை இல்லாமலாகி வேறொரு தொழில்நுட்பம் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கிற போது அவர் கடுமையான பணி இழப்புக்கு அவர்கள் ஆளாக வேண்டிய சூழல் ஏற்படும். இதேதான் பல்வேறு துறைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு துறை சார்ந்த அறிவு என்பது அல்லது ஒரு துறை சார்ந்த கற்றல் என்பது அது நம்முடைய கல்வி அமைப்பினுடைய மிகப்பெரிய அபாயமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பதிலாக பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளை அல்லது பல்முனைப்பட்ட திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி அமைப்பு தான் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு, புதிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்கிற ஒரு கோட்பாடு இன்று உலகம் முழுக்க முன்வைக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற போது நாம் எத்தனை லட்சம் தனிச்சிறப்பு வாய்ந்த என்ஜினியர்களை உருவாக்குகிறோம் அல்லது எவ்வளவு தனிச்சிறப்பு வாய்ந்த பொருளியலாளர்களை உருவாக்குகிறோம் என்பது முக்கியம் அல்ல. மாறாக ஒரு மனிதருக்கு பொருளியல் தெரிந்திருக்க வேண்டும், ஓரளவுக்கு அவருக்கு தொழில்நுட்பம் தெரிந்திருக்க வேண்டும், அவருக்கு பண்பாட்டை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அரசியல் தெரிந்திருக்க வேண்டும், சமூக யதார்த்தங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி பல்வேறு துறைகளில் அவருக்கு அறிமுகங்களை ஏற்படுத்துகிற போதுதான் அவருக்கு மொழி சார்ந்த அறிவு, வரலாறு சார்ந்த அறிவு, மரபு சார்ந்த அறிவு இப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு சென்று அவர் அந்த துறையை கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். ஆனால் ஒரு துறையில் மட்டும் ஒருவரை விற்பனராக்கிவிட்டு பிற துறைகளை பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஆக்குவது என்பது இன்றைக்கு மாறி வரக்கூடிய உலக பொருளாதார சூழலில் மிக மிக ஆபத்தானது. அதன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த வேலை இழப்புகள் அல்லது நிச்சயமின்மைகள், அன்சர்டனிட்டி, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற தன்மை என்பது மிக ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, வாழ்க்கை பார்க்கிற முறை அனைத்துமே மாற வேண்டி இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனுமே, நாம் அமைப்புகள் இதை பற்றி சிந்திக்க வேண்டியது ஒரு புறம், அரசு சிந்திக்க வேண்டும் எத்தகைய கல்வி முறையை உருவாக்குவது. நாம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு ஆற்றல்களை வளர்க்கக்கூடிய ஒருவரை அல்லது ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு ஒருவர் சுலபமாக மாறக்கூடிய வகையில், இந்த உலகத்தினுடைய அடிப்படையான அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கற்பித்தல் முறையை, ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் தனி மனிதர்களுமே தங்கள் அளவில் இதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து பல வருடங்களை அவர்கள் கழித்து விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தேவைக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும், வேறு எந்த விஷயமே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இளமை காலத்தில் வேறு எதையுமே கற்றுக்கொள்வதற்கு முயற்சித்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி சார்ந்து ஒரு நெருக்கடி வருகிற போது அல்லது ஒரு இயலாமை வருகிற போது அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பணியை தொடர முடியாத போது வேறு துறைகளில் வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை போய் செய்வதற்கான திறன் அவருக்கு இருக்காது, அதற்கான அடிப்படை அறிவு அவருக்கு இருக்காது. அப்போது அவருடைய வாழ்க்கை பார்வை அல்லது அவருடைய திறன் என்பது குறுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு ஒரு எல்லைக்குள் நின்று விடுகிறது. அப்படி குறுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட அந்த எல்லைகளுக்குள் இருக்கக்கூடியவர்களால் இடம்பெயர்வது என்பது அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் மாறுவது என்பது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் இந்த நவீன வாழ்க்கை முறை, நவீன பொருளாதாரம், நவீன தொழில்நுட்பம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சவால்களை நாம் எதிர்கொள்ள முடியும். அதற்கு நம்மை பல்வேறு துறை சார்ந்த ஈடுபாடு கொண்டவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த சமூக யதார்த்தத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த யதார்த்தத்தை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு துறையை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு துறையில் விற்பனராகி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிவிட்டு மற்ற எதை பற்றியும் நாம் இனி கவலைப்பட வேண்டாம் என்கிற காலம் முடிந்து போய்விட்டது. நாம் எல்லோருக்கும் முடிந்தவரை எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு சில கூடுதல் விஷயங்களையாவது நாம் தெரிந்திருக்க முயற்சிக்க வேண்டும். அதற்காக நாம் குறைந்தபட்சமாக நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். வாசிப்பின் மூலமாக அல்லது வேறு சில பயிற்சிகளின் மூலமாகவோ நம்முடைய உலகத்தை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு இது தெரியும், இது எனக்கு பாதுகாப்பு என்று நாம் நம்பக்கூடிய மனநிலையை விட வேண்டும். பாதுகாப்பற்ற ஒரு உலகம், அந்த பாதுகாப்பற்ற உலகத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் பன்முக திறன் கொண்டவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் பல வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம்.
விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு துரைபாண்டியன் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். மத்திய அரசில் பணியில் இருந்தவர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் என்ன நடக்கிறது என்று எப்போதும் பார்த்து கொண்டே தான் இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, 2 விஷயங்கள் பற்றி தான் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம். முதல்ல நம்ம இந்த பண மதிப்பிழப்பு பற்றி பேசலாம். ஓராண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாதனைகள் என்று சிலவற்றை பட்டியலிடுறாங்க. அந்த சாதனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மை என்னவா இருக்கு? இல்லை, பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில் சாதனைகள் இல்லை, வேதனைகள் தான் நிறைந்திருக்கிறது. ஆனால் திரும்ப திரும்ப பாஜகவும் ஆளும் கட்சியும் 3 லட்சம் கோடி வந்து விட்டது, 6 லட்சம் கோடி வந்து விட்டது, கருப்பு பணக்காரர்கள் இனி உருவாக மாட்டார்கள் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் நவம்பர் 8ஆம் தேதி வானொலியில் பேசுகிற பொழுது சொன்னார், இந்த நோக்கமே என்னென்னா கருப்பு பணத்தை எடுப்பது, கள்ளப்பணத்தை ஒழிப்பது, தீவிரவாதத்தை தடுப்பது. இதுதான் அவர் முக்கியமான நோக்கமாக சொன்னாங்க. ஆனால் இதுவரையில் கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கோ கருப்பு பணத்தை எடுப்பதற்கோ அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் பல நாடுகள் இந்த முயற்சி செஞ்சாங்க, எல்லாம் தோல்வியில் தான் முடிந்தது. இந்தியாவில் 1946 வெள்ளைக்காரன் இருக்கும்போதும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் இப்போ எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு ஹிட்லருடைய தோல்விக்கு பிறகு இங்கிலாந்து வெற்றி அடைந்தது, ஹிட்லர் தோல்வி அடைந்தார். அப்போ இங்கிலாந்தோட பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்காக மகாராணி படத்தை போட்டு அவரே கரன்சி நோட்டெல்லாம் அடிச்சிட்டார், டாலர்லாம் அடிச்சிட்டார். அப்போ அவங்க பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு தேவையாக இருந்தது. மீண்டும் 1978 மொராஜி தேசாய் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஆனோன்னு இதே நடவடிக்கை எடுத்தார். அப்பொழுது HM பட்டேல் அவரும் குஜராத்துக்காரர், மொராஜி தேசாயும் குஜராத்துக்காரர். அன்றைக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர் JH பட்டேல். இந்த நடவடிக்கை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டார். பல பேருக்கு கருப்பு பணம்னா என்னன்னே புரியல, பணத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் புரியாதவர்கள் எடுத்த நடவடிக்கை என்று சொல்லி அன்னைக்கு இருந்த JH பட்டேல் அவர்கள் சொன்னார். இதைத்தான் நம்முடைய பிரதமர் அவர்களும் செய்திருக்கிறார். பணத்தை பற்றியும் கருப்பு பணத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் புரியாமல் எடுத்த நடவடிக்கை தான் நவம்பர் 8 பண மதிப்பு நீக்க நடவடிக்கை. அது இந்திய நாடு முழுவதும் துக்க நாளாக எல்லா விதமான மக்களும் எதிர்க்கட்சிகளும் அனுஷ்டித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான நோக்கம், முதல் நோக்கம் என்ன சொன்னாங்க? கருப்பு பணம். இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய அறிக்கையில், ஆண்டறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க, இந்திய நாட்டில் புழக்கத்தில் இருக்கிற பணம் 15,44,000 கோடி. இந்த 15,44,000 கோடியில் 15,28,000 லட்சம் கோடி ரூபாய் வந்து விட்டது. வராத பணம் எவ்வளோனா வெறும் 16,000 கோடி. நல்லா நீங்கள் கவனிக்கணும், வெறும் 16,000 கோடி தான் வராமல் இருக்கிறது. அது கூட சந்தேகத்துக்குரிய பணம் தான், அதுனா கருப்பு பணம்னு யாரும் கண்டுபிடிக்கல. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய அறிக்கையில் சொல்கிறாங்க, கருப்பு பணம் வேறு, கள்ளப்பணம், கவுண்டர்ஃபீட் நோட்டு என்று சொல்லப்படுகிற தீவிரவாதிகளை அடித்து கொண்டு வர்றாங்கன்னு சொன்னார் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து. அது எவ்வளோ இருக்கலான்னா 0.027 இருக்கலான்னு இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ 400 கோடி ரூபாய் ஒரு வேளை இருக்கலாம், இன்னும் அதை விட குறைவாக கூட இருக்கலாம்னு கணக்கு போட்டிருக்காங்க. அதனால் இவங்க சொன்ன மாதிரி கருப்பு பணம் எடுக்கவில்லை, மாறாக இந்த பண மதிப்பு நடவடிக்கை என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பிரதமருக்கு நண்பர்கள் யார்? பைபிளில் சொல்லுவாங்க, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் என்று. உங்களுடைய நண்பர்கள் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்லுகிறேன்னு. நம்முடைய பிரதமருடைய நண்பர்கள்லாம் யார்? அதானி, அம்பானி. யாருடைய விமானத்தில் போய் 559 தடவை பிரச்சாரம் செய்தார்கள். போவதற்கும் வருவதற்கும் எவ்வளோ செலவாயிருக்கும். இப்போ அந்த பணக்காரர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குரோனிக் கேபிட்டலிசம் என்ற ஒரு வார்த்தை. குரோனிக் கேபிட்டலிசம்னா நெறிப்பிரழ்ந்த முதலாளித்துவம். என்ன நெறிப்பிரழ்ந்த முதலாளித்துவம்னா, ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் அதாவது அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற நெருக்கம். இவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அதைத்தான் இன்றைக்கி முதலாளிகளுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுத்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி விட்டார்கள். சரி, நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் கூட தொடர்ந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாளர்கள் தேசபக்தி என்பதை குறித்து பேசுகிறார்கள். அடுத்ததாக இந்த நவம்பர் 8ஆம் தேதி கூட தேசத்திற்காக இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்ற ரீதியில் தான் பிரதமரும் பேசினார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்ன தியாகத்தை நம்ம செஞ்சோம், பதிலுக்கு நமக்கு என்ன கிடைச்சிது? அவர் அன்னைக்கு அந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கை அன்றைக்கி பேசும்போது, நீங்கள் எல்லாம் தீபாவளியை கொண்டாடுற மூடில் இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் நான் சில கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் கஷ்டப்படணும்னு சாதாரண மக்களுக்கு சொன்னார். ஏன் சாதாரண மக்கள் கஷ்டப்படணும்னு நான் கேள்வி கேட்குறேன். இந்த சாதாரண மக்கள் தான் கருப்பணம் வச்சுருக்கோண்ணா? கூலி வேலை செய்கிறவங்க தான் கருப்பணம் வச்சுருக்கிறோண்ணா? கீரை வைக்கிற ஆயா தான் கருப்பணம் வச்சுருக்கவங்களா? அல்லது பென்ஷனர்ஸ், மாத சம்பளக்காரங்க, இவங்க தான் கருப்பணம் வச்சுருக்கிறவங்களா?
ஏன் சாதாரண மக்கள் கஷ்டப்படணும்? அது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் எந்த பிரதமரும் செய்யாத முடிவை எடுக்காத நடவடிக்கையை எடுத்திருக்காங்கிற 70 வருஷத்தில், அதை நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். 70 வருஷத்தில் எந்த பிரதமரும் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிற இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்ததில்லை. அதுதான் உண்மை. அதுக்கு பல உதாரணம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இவங்களே பத்திரிகையில் எழுதிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் முரட்டுத்தனமாக அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டார். இந்திய நாட்டில் இப்போ ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ பணம் பேங்க்கில் சேர்ந்துருச்சுங்க. 15,44,000 கோடி ரூபா பணம் வந்துருச்சு. ஆனால் வந்த பணத்தை அவர் சொல்கிறார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக இருந்த ரங்கராஜன் சொல்கிறார், இந்திய நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு மூலதனம் போட யாரும் தயாராக இல்லை. பொதுத்துறையிலிருந்து மூலதனம் வரல, தனியார் துறையிலேருந்து மூலதனம் வரல, வங்கியில் கடன் வாங்கவே ஆள் இல்லைங்கிறாரு. இது எப்படி பொருளாதாரத்தை பாய்த்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அதுக்காக நான் சொன்னேன். அதே மாதிரி அவர் சொன்னது என்ன, கள்ளப்பணத்தை ஒழிச்சிருவான்னாரு, கருப்பு பணத்தை எடுத்துருவான்னாரு. அதே மாதிரி தீவிரவாதத்தை ஒழிச்சிருவான்னார். இந்த எல்லா வாதங்களுமே பொய்யாகிவிட்டது. இன்றைக்கி மக்கள் மத்தியில் அம்பலமாகி நிற்கிறார்கள். தீவிரவாதம் முன்பு இருந்ததை விட ஒரு வருடத்துக்கு 100 நடக்கும். 194 தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கிறது. வருடத்துக்கு 194 கல்லறி சம்பவங்கள் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் துப்பாக்கி சூடுகள் குறையவில்லை. இன்றைக்கி நிறைய தீவிரவாத தாக்குதலும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்போ பிரதமர் சொன்ன இவை எல்லாமே தோல்வி அடைந்து விட்டு என்ன புது கோரிக்கை கொண்டு வந்துட்டார். என்ன கோரிக்கைனா டிஜிட்டலைசேஷன், பணமில்லா பரிவர்த்தனை. இந்த பணமில்லா பரிவர்த்தனை கேட்கும்போது ரொம்ப எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் பேச முடியல. எங்கள் சென்னை போன்ற நகரங்களில் அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் வெளியில் பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்திய நாட்டில் 6,40,000 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 6,40,000 கிராமங்களில் எத்தனை இடங்களில் ஏடிஎம் இருக்கிறது, எத்தனை இடத்துல கம்ப்யூட்டர் வசதி இருக்கிறது? உலகத்தில் ஸ்வீடன் என்ற ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் 100% பணமில்லா பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது. வேறு எந்த நாட்டிலும் இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கிடையாது, ஐரோப்பாவிலும் கிடையாது. ஆனால் இவர் இப்படி ஒரு கோரிக்கை வச்சு திசை திருப்பிக்கிட்டு இருக்கார். அதனால் இன்றைக்கி பண மதிப்பு நீக்க நடவடிக்கை 100% தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுக்கு பதிலாக மாற்றி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் பண மதிப்பு நீக்க நடவடிக்கை. இதை பற்றி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே சொன்னதற்கு பிறகு இவர்கள் திரும்ப இந்திய நாட்டுடைய சுதந்திரத்தின கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் சொல்கிறார் 3 லட்சம் கோடி வந்துருச்சுன்னு. முந்தானத்து அரசாங்கம் சொல்கிறாங்க 6 லட்சம் கோடி ரூபாய் வெளியிலேருந்து வந்துருச்சு, ஆனால் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலையா. இப்போ ரிசர்வ் பேங்க் சொல்கிற கணக்கு இவங்க சொல்கிற கணக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த இந்திய நாட்டில் பண மதிப்பை பற்றியும் பண நடவடிக்கைகளையும் கரன்சி சர்க்குலேஷனையும் நடத்துகிற யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அவர் சொல்கிறார் தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஆட்சியர் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, பண மதிப்பிழப்பு ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்றீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இதனால் நமக்கு என்ன பலன் என்று இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக ஜிஎஸ்டிக்கு வருவோம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு நள்ளிரவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பது போல பேசினாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எதிர்மறையான கருத்துக்கள் தான் ஜிஎஸ்டி குறித்து வந்து கொண்டிருந்தன. அதை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லை தேர்தலை ஒட்டியா என்று தெரியவில்லை. திடீரென்று அந்த 28% அதில் இருந்த பல பொருட்களை 187 பொருட்களை குறைத்திருக்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஜிஎஸ்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவில் பலவிதமான வரிகள் இருந்தது. அதாவது விற்பனை வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி என்று சொல்லி பல்வேறு விதமான வரிகள் இருந்தது. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு உடன்பாடு உண்டு. என்ன உடன்பாடுனா, ஒரே வரி என்பது சரிதான். ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரே வரி இல்லை முதல்ல. அப்போ பொருள் மற்றும் சேவை வரி என்ற பெயரில் பல நாடுகளில் இருக்கிறது, அதுவும் உண்மை. அப்போ அவங்க என்ன இதை சொல்லணுன்னா, யூபிஏ அரசாங்கம் தான் இதை ஆரம்பித்தது. சிதம்பரம் இருக்கிற பொழுது அதுக்கு முன்னாலும் ஆரம்பிக்கப்பட்டது. அன்னையிலேருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே என்னென்னா 28% வரி போட வேணுமென்ற யாரும் சொல்லவே இல்லைங்க. உலக நாடுகளில் அநேகமாக இந்தியா ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் 28% பொருள்களுக்கும் சேவைக்கும் வரி போட்டிருக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். அமெரிக்கா போன்ற நாடுகளிலோ சைனா போன்ற நாடுகளிலோ 15% மேலே கிடையவே கிடையாது. ஆனால் இந்தியாவில் 28% போட்டிருக்காங்க. அந்த 28% போட்டவங்க அது எப்படி பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடலை மிட்டாய் லூஸில் வாங்கினீங்கன்னா அதுக்கு வரி கிடையாது. நம்ம பர்ஃபிக்கு வரி உண்டு, அது பாக்கெட்டாக இருந்தால். பிஸ்கட்டை லூஸில் வாங்கலைன்னா வரி கிடையாது. பிஸ்கட்டை 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் இருங்க, சாதாரண ஏழை மக்கள் வாங்குகிற பிஸ்கட் பாக்கெட் 5 ரூபா, அதுக்கு வரி உண்டு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அரிசியை லூஸில் வாங்கினீங்கன்னா வரி இல்லை. யார் இன்றைக்கி பையை கொண்டுட்டு போய் மார்க்கெட்டில் அரிசி வாங்குறவங்க இருக்கிறாங்க?
இன்னைக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா அரசாங்கமே என்ன சொல்கிறாங்கன்னா லூஸில் எந்த பொருளையும் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறான். எடை குறைவு இருக்கும், அதில் வந்து உடல் நலத்துக்கு கேடுதல் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குன்னு. ஆனால் அரசாங்கம் இவங்க என்ன சொல்கிறாங்க, லூஸில் வாங்கினீங்கன்னா உனக்கு வரி இல்லை, அப்போ பாக்கெட்டில் போட்டு 1 கிலோ 5 கிலோன்னு வாங்கினா அதுக்கு வரின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். நான் நகைச்சுவாக சொல்கிறேன் எல்லா இடத்துலையுமே. அரிசிக்கு வரி, அரிசியை மாவாக்கி கொடுத்தீங்கன்னா மாவுக்கு வரி, மாவை இட்லி ஆக்கி அல்லது தோசை ஆக்கி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கும் வரி. எத்தனை வரி நீங்கள் போட முடியும்? அது போட்டிருக்காங்க. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கும் வரியை போட்டாங்க. பணக்காரர்களுக்கு அதாவது வரியில் 2 வகை இருக்குங்க. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. நேர்முக வரி என்பது பணக்காரர்கள் மீது போடுகிற வரி. இன்றைக்கி நேர்முக வரி வந்து இந்தியாவில் குறைவாக இருக்கிறது. அதை பணக்காரர்கள் மீது போட்டு வசூலிக்கலாம் பணம் தேவை என்றால். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மறைமுக வரி போட்டு பீடி குடிக்கிறவன், புற வாங்கி சாப்பிட்றவன், பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றவன், இவன் மீதெல்லாம் வரியை சுமத்திருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டியில் இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது. நீங்கள் வந்து அது வந்து இந்த ஆபத்து வந்து பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில் இருக்குது, இந்த ஜிஎஸ்டியில் இருக்குது. இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாரும் டிஜிட்டலைசேஷனுக்கு போயிட்டீங்க. பணமில்லா பரிவர்த்தனை உங்கள் செல்ஃபோனில் பண்ணுறீங்க, ஏடிஎம் மூலமாக பண்ணுறீங்க, பேடிஎம்மில் பண்ணுறீங்க, அல்லது நம்முடைய இந்த பல மெஷினில் நீங்கள் பண்ணுறீங்க. இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது யாருமே யோசிக்கல. இதே ஆபத்து ஜிஎஸ்டிஎன்னில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இவங்க தான் சுதேசி இயக்கத்தை நிறையா நடத்துனாங்க. தெரு தெருவாக போய் இந்திய பொருட்களை வாங்க, இந்திய முதலாளி பொருட்களை வாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, பண மதிப்பீடுக்க நடவடிக்கையில் நீங்கள் பணம் இல்லாமல் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்வேன்னு ஒரு வழியாக போயாகணும். அந்த கேட்வே வச்சுருக்கிறது யார்? ஐசிஐசிஐ பேங்காக இருக்கும், ஆக்சிஸ் பேங்காக இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கும். இந்திய நாட்டில் இருக்கிற தேச உடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் ரொம்ப குறைவு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, 1.5% 3% நீ உங்களுடைய செலவுக்காக நீ வாங்குகிற பொருளுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் செலவு உங்கள் பணத்துக்காக அவங்க வந்து வரி போடுறாங்க. அப்போ வெளிநாட்டுக்காரன் வரி போட்டு சம்பாதிப்பதற்காக உள்நாட்டில் போடப்பட்ட ஒரு திட்டமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. பிரதமர் தன்னுடைய வேலையை மாற்றிக்கிட்டாரான்னு சந்தேகம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்திய நாட்டு பணத்தை எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கான். ஒரு டிரான்சாக்ஷன், இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, நான் ஒரு விற்கிறேன், அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு 100 ரூபான்னு. இதே நீங்கள் வந்து ஏடிஎம்லேயோ பேடிஎம்லேயோ எப்படியோ போய் மாற்றினீங்கன்னா, மொபைல்லையோ போனீங்கன்னா, அந்த பணம் 100 பேரை சுற்றி வந்து வச்சுங்க, 1.5% 150 ரூபா 10 நிமிஷத்தில் சம்பாதிச்சிடும். அந்த யார் அந்த வில்லன்னே தெரியாது, அந்த பணத்தை வாங்குறவன் யாருன்னே தெரியாது. ஆனால் பணம் பெருகிட்டு இருக்கு, ஆனால் உண்மையான பணம் இல்லை அது. அப்போ இது மாதிரி ஒரு கொள்ளையடிப்பதற்கான ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து இருக்கிறது. 0%, 5%, 12%, 18%, 28% அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உயிர் காக்கும் மருந்து இருக்குங்க. மனுஷனுக்கு உயிர் ரொம்ப முக்கியம்தான். அது உயிர் காக்கும் மருந்துக்கு வரி விலக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. சாதாரண பேராசிட்டமாலுக்கு வரி போடணுமா? சாதாரண பேராசிட்டமால் சளி பிடிச்சிக்கிச்சு, ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்குகிறோம், அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அதுக்கு வரி போட்டிருக்காங்க. ஆக்சிஜனுக்கு வரி போட்டிருக்கிறாங்க 12%. இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க 12%. முன்னாடி 18% இருந்தது. குழந்தைகளுடைய எழுது பொருள் இதான் நீங்கள் பார்க்கணும். நம்ம ஒரு பக்கம் என்ன பேசணும், ஆனால் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி எல்லாருக்கும் வீடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தைங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட்டுக்கு வரி, கான்கிரீட்டுக்கு வரி, அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனுக்கு 18% வரி. அதே மாதிரி குழந்தைய படிக்கிறதுக்கு, அது எழுது பொருள் வாங்குறதுக்கு, நோட் புக்குக்கு எல்லாத்துக்குமே வரி போட்டிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு ஆபத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. இவள்னால வரியை யார் வசூலிப்பாங்க? மத்திய அரசாங்கம் வசூலிக்கும். அதே மாதிரி இப்போ விற்பனை வரியை மாநில அரசாங்கம் வசூலிக்கும். அதுக்கு பேர் சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று பெயர். அதே மாதிரி வருமான வரி அல்லது சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, இவங்க எல்லாமே மத்திய அரசாங்கம் தான். இப்போ வரி வசூலிக்கிற வேலையும் தனியார் மயப்படுத்தி விட்டார்கள். இதுதான் இவங்க பேசுகிற போலி சுதேசி. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு புதிய நெட்வொர்க் ஆரம்பிக்கிறாங்க, ஜிஎஸ்என் நெட்வொர்க் என்று அதுக்கு பெயர். அதில் மாநில அரசாங்கம் 24%, மத்திய அரசாங்கம் 24%, 49%. மீதி ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, அங்கே யார் பணம் வசூலிக்கிறாங்க அதே ஆட்கள் தான் இங்கேயும் வர்றாங்க. கூட ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க தான் கிட்டத்தட்ட 360 கோடி டிரான்சாக்ஷன்ஸ், 1-2 இல்லைங்க, 360 கோடி டிரான்சாக்ஷனை இந்திய நாட்டில் ஜிஎஸ்டி மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். இதையெல்லாம் பண்ண போகிறது யாருன்னா தனியார். அப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை, சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை, வரி ஒழுங்காக வருதான்னு பார்க்குற வேலை தான். சரி, ரெகுலேட் பண்ணுறது மட்டும்தான். உங்களுடைய வாதத்தின்படியே வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு அரசாங்கம் முழுக்க கார்ப்பரேட்டுகளின் நலனுக்காக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் மக்கள் வாக்களித்தால் தானே அவர்கள் மீண்டும் வர முடியும். மக்கள் வாக்களிச்சுட்டு இருந்துதானே அவங்க திட்டம். அந்த பயம் இருந்ததுனால தான் 2 நாளைக்கு முன்னாடி
அஸ்ஸாமில் வந்து 23வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் போய் 28% இருந்ததில் 178 பொருட்களையும் மற்ற ஒட்டுமொத்தமாக 213 பொருட்களுக்கு வரியை குறைத்திருக்கிறார்கள். மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறங்கிறப்பே இவ்வளோ பயம் வருது. அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் எப்படி பயப்படுவாங்கிறது நமக்கு புரியும். இப்போ அதனால தான் அவங்க குறைச்சிருக்காங்க, வேறு எதுவுமே காரணம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்திய நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்ட அனைத்து மத்திய மந்திரிகளும் பேசிய பேச்சு இருக்குது. அதுவும் ஒரு பெண் அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க பல சேனலில். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன சமையலுக்கு வரி போட்டோமான்னு கேட்டாங்க. அது எவ்வளோ கொச்சப்படுத்திட்டான் பாரு. நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா தானே வரி போடுறோம், நாங்கள் என்ன சமைக்கிறதுக்காக வரி போட்டோம், ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கி எப்படி அவங்க மாற்றினாங்க? 20,000 கோடி ரூபாய் இதனால் குறையும், வருமானம் குறையும்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அது மாற்றுவதற்கு காரணம் என்ன? மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள். நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஆதங்கத்தையே நான் சொல்கிறேங்க. 9, 10, 11 3 நாள் இந்திய நாட்டில் இருக்க அனைத்து தொழிற்சங்கங்களும், தமிழ்நாட்டில் இருக்க ஏஐடியூசி, சிஐடியூ, எல்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து டெல்லியில் 3 நாள் மகாதாரணா நடத்தினாங்க. லட்சக்கணக்கானவர், ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஆனால் எந்த பத்திரிகையும் எந்த டிவி ஊடகங்களும் பெருசாக காட்டவே இல்லை. அதே மாதிரி குஜராத்தில் சூரத்தில் 10 லட்சம் பேர் ஒன்று சேர்ந்து, பட்டை தீட்டும் தொழிலாளி, துணி தொழிற்சாலை இருக்கிற தொழிலாளி, சாதாரண தொழிலாளி 10 லட்சம் பேர் சூரத்தில் ஒரு பெரிய ஊர்வலம் போன இந்த கொள்கைகளை கண்டித்து. பண மதிப்பு நீக்க நடவடிக்கை, ஜிஎஸ்டி கொள்கை, இது ரெண்டையும் எதிர்த்து தான் போனான். ஆனால் எந்த பத்திரிகையும் எந்த டிவிலையும் இதை பெருசாக போடலை. அது ஒரு ஓரவஞ்சனையோடு செயல்படுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீ பார்த்தீங்கன்னா அவர் ரெங்கராஜன் மறுபடியும் எழுதுகிறார், அதாவது தொழிற்பேட்டைகள் எல்லாமே செத்து போச்சுங்கிறார். எல்லா தொழிற்பேட்டையும் தொழில் மயானமாக மாறிவிட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை, திருப்பூர், அங்கே வந்து திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து எடுப்பாங்க, 10 பேரை வச்சு வேலை செய்வாங்க. இவங்க ஒரு நூலை வாங்குவாங்க, நூலை வாங்கி துணியாக எடுப்பாங்க, பனியனை போடுவாங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க, பணத்தை வாங்குவாங்க, மறுபடியும் வருவாங்க. அந்த சுழற்சியே இன்றைக்கி கெட்டு போச்சு. அதே மாதிரி இங்கே துணி தொழிற்சாலையிலையும் பாருங்களேன், யான் என்று சொல்லப்படுகிற அந்த அடிப்படை நூல் இருக்குது பாருங்கள், நூலுக்கு வரி போட்டிருக்காங்க. நூல் பனியனானா வரிங்க, நூல் சட்டையானா அதுக்கு ஒரு வரி. இப்போ எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு சினிமாவில் பாடுவார், உட்காந்தா வரி, நின்னா வரி, எழுந்திரிச்சா வரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரி, கல்யாணம் பண்ணிக்கலாம் வரி, புள்ள பெத்தா வரி, புள்ள பெக்காமல் இருந்தா வரினார். அதனால் எல்லா வரியும் நம்முடைய மோடி போட்டு விட்டார். சரி, நிறைய வரிகள் வந்து போடுவது எந்த அளவுக்கு மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, எப்படித்தான் ஒரு அரசாங்கத்தை நடத்துவது, அதையாவது சொல்லுங்களேன். அது ரொம்ப சிம்பிளுங்க. பணக்காரர்கள் மேலே அதிக வரி போடணும். இன்றைக்கி வருமான வரிக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க. அதுவே வந்து 30 லட்சத்துக்கு மேலே போனால் அல்லது 1 கோடிக்கு மேலே போனால் அவங்களுக்கும் 20% வச்சுக்கிறீங்க. சாதாரணமாக 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறவங்களும் 15% 20% வச்சுருக்கீங்க. கோடிக்கணக்காக வர்றவங்களுக்கும் வச்சுருக்கீங்க. வெறும் வருமான வரி பாக்கியே 3 லட்சம் கோடி ரூபாய் இந்திய நாட்டில் இருக்குங்க. வருமான வரி பாக்கி. நம்ம ஊரில் டிராக்டரை வாங்கிட்டு போனான்னு சொல்லி விவசாயம் அடித்து சாகடிக்கிறீங்க, டிராக்டர் மேலே ஏறி அடிக்கிறீங்க, அவனை அவமானப்படுத்தி சாகடிக்கிறீங்க. ஆனால் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இதுவரையில் அரசாங்க கணக்குப்படி, இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் இருக்க டைம்ஸ் பத்திரிகை அவங்களுடைய கணக்கீடுபடியும் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் இருக்கிறது. அது யாருடைய பணம்? இன்னைக்கு அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டார் எதிர்கட்சியிலிருந்து. அப்போ வந்து நிதியமைச்சர் சொல்கிறார், நான் அப்படிலாம் பண்ணல, மல்லையாவுக்கு வந்து தள்ளுபடி பண்ணல, நான் அதை நான் பெர்ஃபார்மிங் அசட், செயல்படாத பணமாக வச்சுருக்கேன்னார். ரைட்டுங்க, எங்கள் டிராக்டர் லோனே நீ செயல்படாமல் வச்சுக்கலாம்ல, அது 2 லட்ச ரூபா 3 லட்சம் தானே, அது வச்சுக்கலாம்ல, அது பண்ணலை. இவங்க பணக்காரர்கள் மீது அதிக வரியை போடுவதை இவர்கள் தவிர்க்கிறார்கள், வரி ஏய்ப்பை கண்டுபிடிப்பதை தவிர்க்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பணக்காரர்கள், அவர் சொன்னார் பாருங்கள், வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போடுவாருங்க பிரதமர். அவர் 90% வெளிநாட்டில் இருக்கணும், அப்போ ஒத்துக்கிட்டார். கருப்பு பணம் 90% பொருளாக பணமாக வெளிநாட்டில் இருக்குன்னு ஒத்துக்கிட்டார். இந்த வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து வந்து உங்களுக்கு 15 லட்சம் போடுவார். இப்போ என்ன மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ வெளிநாட்டில் நம்முடைய பணங்கள்லாம் முடங்கியிருக்கு, அதை எடுப்பதற்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி நேர்முக வரியை அதிகப்படுத்தலாம். அதில் ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, சின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது பீடிக்கு, சிகரெட்டுக்கு, சாராயத்துக்கு, இதெல்லாம். அதை நம்ம யாரும் எதுக்கலையே. ஆனால் நீங்கள் கடலை மிட்டாய்க்கு போடுறீங்க, பர்கர் கடலை மிட்டாய்க்கு வரி 5% 12% போட்டு பர்கருக்கு 5% ஆக்கும்போது தானே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அப்போ எதை நோக்கியது உங்களுடைய பயணம் என்பது தான். இது வந்து கிட்டத்தட்ட கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான். சாதாரண மக்கள் தினமும் தெருவில் செத்து கொண்டு இருக்கிறான் என்பதுதான் உண்மை. தனியாரை தொடர்ந்து ஊக்குவிப்பதால் என்ன பாதிப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து நான் சொன்னேன், ஜிஎஸ்டி நெட்வொர்க்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இந்திய நாட்டில் நம்முடைய தேசோடமையாக்கப்பட்ட வங்கிகள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை இன்றைக்கி தனியார்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த தனியாருக்கு இந்தியா நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களோட நோக்கம் என்ன?
ஆக்சிஸ் பேங்கையோ ஐசிஐசிஐ வங்கியோ அல்லது ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் வெளிநாட்டு மூலதனத்தால் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற வங்கிகள். அவங்களுக்கு நோக்கம் என்ன? நமக்கு இதையும் எப்படி லேப்டாப்னு துடிக்கும், பணக்காரங்களுக்கு முதலாளிக்கு எப்படி துடிக்கும், லாபம் லாபம் தான் துடிக்கும். அப்போ நீங்கள் பணக்காரோட நோக்கம் என்பது நமக்கு சேவை செய்வது இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண நம்முடைய எல்ஐசி அது இந்திய நாட்டில் 12வது ஐந்தாண்டு திட்டம் வர பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. எந்த தனியார் நிறுவனமாக இப்படி கொடுத்துருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு நோக்கமே லாபம் என்பது மட்டும்தான். அதனால் பணக்காரர்களை சார்ந்து இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, எப்பெல்லாம் பிரதமர் வெளிநாட்டுக்கு போகிறாரோ அப்போல்லாம் அவருடைய விமானத்தில் பறப்பவர்கள் 12 இந்திய நாட்டின் முன்னிலை கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகள். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த 2 நடவடிக்கைகள், பண மதிப்பிழப்பு, அடுத்த சில மாதங்களிலேயே ஜிஎஸ்டி அமலாக்கம் எனும் பொழுது மக்களை பொறுத்தவரை, சிறு குறு தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இதனால் பொருளாதார பேரழிவு என்றெல்லாம் அதை விளக்குகிறார்கள். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? எதை நோக்கி இந்திய பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது? இவங்க ஆரம்பத்தில் ஒரு பிரதமருடைய பிரச்சாரமே என்னன்னா, இவ்வளவு நாட்களாக நடைபெற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இந்திய நாட்டை வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்லவில்லை, என்னை பிரதமராக்குங்கள். 6 மாதத்தில் விலைவாசியை குறைப்பண்ணார். 6 மாதத்தில் பொருளாதாரத்தில் இந்தியா எங்கேயோ போயிருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? 7.2% ஜிடிபி வளர்ச்சி என்பது மாறி நீ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ 2% குறைஞ்சிருச்சு. 1% குறைவு என்றால் அன்னைக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பாராளுமன்றத்தில் சொன்னார், இட் இஸ் ஏ ஆர்கனைஸ்டு லூட்டிங்னு சொன்னார். அவர் பயன்படுத்திய வார்த்தை திட்டமிட்டு கொள்ளையடித்திருக்கிறீர்கள்னு சொன்னார். இப்போ அன்னைக்கு அவர் சொல்லும்போது யாரும் ஒத்துக்கல. இன்றைக்கி ரிசர்வ் பேங்கோட முன்னாள் கவர்னர் 2 பேர் ரகுராம் ராஜன் சொல்லியிருக்காங்க, ரங்கராஜன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஜிடிபி குறைஞ்சிருச்சு. எந்த அளவுக்குனா 1% ஜிடிபினா 1.5 லட்சம் கோடி ரூபாய் என்ன இந்தியாவுக்கு வருமானம் குறைஞ்சிருக்கு. இப்போ 2%. ஆல் இண்டியா மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன், உற்பத்தியாளர் சங்கம், அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு வருஷ காலத்தில் மட்டும் இருந்த வேலைகள் 15 லட்சம் வேலை போயிருச்சுட்டார். 15 லட்சம் வேலைகள் போய்விட்டது. ஆனால் இவங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. உருவாக்கின வேலை எவ்வளோ தெரியுமா? 1,35,000 வேலைகள். போன வேலைகள் ஆல் இண்டியா மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வேலைகள் இன்றைக்கி பறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வேலை போயிடுச்சு. நீங்கள் திருப்பூர் போய் பாருங்கள், பல சின்ன சின்ன முதலாளிகள்லாம் அவங்க இன்னும் தொழிலே நடத்த முடியல. அவங்க தொழிலை விட்டு ஓடிட்டாங்க. அதே மாதிரி கான்பூர், அதே மாதிரி நீங்கள் பல இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எல்லாமே மூடப்பட்டு விட்டது. சிறு தொழிற்சாலை கிட்டத்தட்ட 6 லட்சம் சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கலாம் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறார்கள். அதனால் தொழில் முன்னேறவே இல்லை. அதனால தான் ரங்கராஜன் அவர்கள் அழகாக சொல்கிறார், பொதுத்துறையிலும் முதலீடு இல்லை. ஏன் முதலீடு வரல? தொழில் தொடங்கினால் லாபம் இருக்கும் என்று சொன்னால்தான் முதலீடு வரும். அது ஒரு நல்ல சூழ்நிலை அங்கே இல்லை. பொதுத்துறையில் இல்லை, தனியார் துறையிலும் இல்லை. வங்கியில் பணம் இருக்குது, வாங்க ஆள் இல்லை. இது கிட்டத்தட்ட 1930 ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷனை நோக்கி நம்முடைய பிரதமரை தள்ளி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் ஆடம்பர வார்த்தைகளும் வெற்று வார்த்தைகளும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்து ஒன்றை செயல்படுத்துகிறது என்றால் அதில் என்ன செலவானது, மக்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் என்பது குறித்து ஒரு வெளிப்படையான அறிக்கை ஒன்று மக்களே எதிர்பார்க்கிறார்கள். உங்களை போன்றவர்கள்லாம் வலியுறுத்துகிறார்கள். இந்த பண மதிப்பிழப்பை பொறுத்தவரை அது போன்ற ஒரு தெளிவான புரிதலே இன்னும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 28% நாங்கள் குறைக்கிறோம் என்றவுடன் 20,000 கோடி ரூபாய் இதனால் இழப்பு ஏற்படும், அதனால் நாங்கள் அமல்படுத்துவதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறோம் என்கிறார்கள். இழப்புக்கு கணக்கு சொல்பவர்கள் இந்த பண மதிப்பிழப்பிற்கும் சொல்லியிருக்கலாமே. இல்லை, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை நடந்த உடனே நம்மளாம் 2000 ரூபா வாங்குறதுக்கு க்யூவில் நின்றோம். நம்ம கூட இருந்தவங்களாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, சில பேர் செத்தே போயிட்டாங்க. வங்கியில் வேலை செய்கிற அதிகாரிகளையும் செத்தான், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற தொழிலாளியும் செத்தான். ஆனால் அந்த 2000 நோட்டு சில பேருக்கு மட்டும் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சுங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா பொருளாதார மேதைகள்லாம், இவர்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், இந்திய நாட்டு முதலாளிக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2000 நோட்டு அடித்த இடத்துலேருந்து நேராக கொண்டு போய் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டான். சாதாரண மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. நம்மளை மாதிரி இருக்கவங்க 2000 ரூபா க்யூரன்னு வாங்கிட்டா கூட அதை மாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டோம். யாருக்கிட்டே அதுக்கு சில்லறையே கிடைக்கல. ஸோ அப்படி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுத்து அந்த அரசாங்கத்தோட கணக்குகளே, நீங்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சுப்பிரமணிய சாமியே கடிதம் எழுதுறாருங்க, தவறான நடவடிக்கைன்னு. யஸ்வந்த் சின்ஹா முன்னாள் நிதியமைச்சர் அவர் இதை கேவலமான நடவடிக்கைன்னு வர்ணனையே பண்ணிட்டார். அந்த வார்த்தையில் எனக்கு சொல்ல பிடிக்கல. அப்படி ஒரு நடந்திருக்கு.
இருந்தாலும் இவங்க திரும்ப திரும்ப ஒரே பொய்யை சொன்னால் திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிருங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. இது இந்தியாவை கிட்டத்தட்ட அவர் 70 வருஷத்தில் யாரும் பண்ணாதன்னாரு. இந்த 70 வருஷ வளர்ச்சியை இன்னைக்கு இந்த 2-3 வருஷத்தில் பின்னாடி தள்ளியிருக்கிற மாதிரி தான் தோணுது. நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்கிறேன் என்று உறுதிமொழி அளித்த பிரதமர் பின்னோக்கி தான் இட்டு சென்றிருக்கிறார் என்று தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. மக்களை பொறுத்தவரை வேலையில்லா திண்டாட்டம், பணப்புழக்கம் இன்மை, விலைவாசி உயர்வு என்று கடுமையான துன்பத்தில் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களை பொறுத்தவரை நேரடி குறியீடுகளாக இருக்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தேடல்கள் என்பது முடிவில்லாத ஒன்றாகும். எனவே நம் தேடல்களில் இருந்து நாம் அறிந்திட வேண்டிய பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய இந்தியாவினுடைய சமூக சீர்திருத்தவாதிகளினுடைய பெயர்களை பட்டியலிடுகிற போது அம்பேத்கர், பெரியார் போன்றவர்களை இன்றைய இளைய தலைமுறையினர் கூட கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். அவர்களின் நூல்களை, தத்துவங்களை படித்திருக்கிறார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க, பொதுவாக வெகு மக்கள் அனைவரும் அறிந்த பெயராகவே பெரியாரும் அம்பேத்கரும் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஜோதிராவ் பூலேயை இன்னமும் கூட போதுமான அளவுக்கு தெரிந்து கொள்ளவில்லை. நான் குறிப்பிட்ட இந்த ஆளுமைகள் எல்லோருமே மேற்கு தெற்கு பகுதியை சார்ந்தவர்கள். வடக்கிலும் அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க பெயர் ராம் மனோகர் லோகியா என்பது. அரசியலில் தான் அவர் இருந்தார். ராம் மனோகர் லோகியா என்கிற பெயர் இன்னமும் தென்னாட்டில் கூடுதலாக பரவாத பெயர் என்று சொல்ல வேண்டும். வடநாட்டில் பலரும் அறிந்திருக்கிறார்கள். வடநாட்டில் அவரிடம் சீடர்களாக இருந்து இன்று பலர் இந்தியாவின் தலைவர்களாகவும் விளங்குகிறார்கள். ராம் மனோகர் லோகியாவை பற்றி இதே பகுதியில் நாம் ஒரு முறை பார்த்திருக்கிறோம் என்றாலும் அவரை பற்றி பல கோணங்களில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெறும் 57 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். ஆனால் அந்த 57 ஆண்டுகளில் அவர் இந்திய விடுதலைக்காக போராடினார். இந்திய சமூக மாற்றத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தார். அவர் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார். சைமன் கமிஷன் போராட்டத்திலேயே அவர் கலந்து கொண்டார். அந்த போராட்டத்திலேயே என்று சொல்வதற்கான காரணம், அப்போது அவருக்கு வயது வெறும் 18 தான். 1928 இந்தியா முழுவதும் சைமனே திரும்பிப்போ என்று போராட்டம் நடைபெற்ற போது அவருக்கு வெறும் வயது 18 தான். ஆனால் அந்த 18 வயதில் கலந்து கொண்டு சிறை சென்றார். தொடர்ந்து இந்திய விடுதலைக்காக போராடினார். இடையில் ஜெர்மனிக்கு போய் பெர்லினில் தன் படிப்பை தொடர்ந்தார். அவருடைய தொடக்க நிலை, உயர்நிலை படிப்புகள் பம்பாயில், கல்கத்தாவில், பனாரஸில் நடந்தன. பனாரஸிலேயெல்லாம் அவருக்கு இந்தி மிக தெளிவாக தெரியும் என்பதனாலே அங்கே இருக்கிற மாணவர்களை தன் கருத்துகளால் அவர் கவர்ந்தார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஃபைசாபாத் என்கிற ஊரில் பிறந்தவர். தொடக்கத்திலிருந்து அவருக்கு ஒரு சமூக பார்வையும் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. இந்த தேசத்திற்கு அரசியல் விடுதலை மட்டும் போதுமானதில்லை, சமூக விடுதலையும் தேவை என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனாலும் 1947 வரையில் இந்தியா விடுதலை பெறுகிற அந்த காலகட்டம் வரையில் அவர் விடுதலை போராட்ட வீரராகத்தான் இருந்தார். அதனால் பல துன்பங்களை அவர் எதிர்கொண்டார். 1940 ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்டார். 42 ஆகஸ்ட் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு என்கிற போராட்டம் தொடங்குகிற போது அவர் காவல்துறையினரால் தேடப்பட்ட ஒருவராக இருந்தார். ஆனால் அப்போது சிக்கவில்லை, தலைமறைவாக இருந்தார். 1944 அவர் கைது செய்யப்பட்ட போது மிக கடுமையான தனிமைச் சிறைக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார். 42 யாரெல்லாம் தலைமறைவாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அந்த ஆங்கிலேயர்களினுடைய காவல்துறை குறிவைத்து தேடியது. கிடைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கியது. அப்படி சித்திரவதைகளுக்கு உள்ளானவராகவும் ராம் மனோகர் லோகியா இருந்தார். பிறகு 46க்கு பிறகுதான் அவரால் பொதுவாக அனைவரும் வெளியில் வந்தபோதுதான் வர முடிந்தது. அத்தனை ஆண்டு காலம் இந்திய விடுதலைக்காக போராடியவர், இந்திய காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். 47க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சியினுடைய போக்கிலே இருந்து வேறுபட்டு வெளியிலே வந்துவிட்டார். தன்னை அவர் ஒரு சோஷலிஸ்ட் என்று அறிவித்து கொண்டதோடு மட்டுமல்ல, அந்த சோஷலிச கொள்கைகளுக்காகவே அவர் போராடினார். நேரு தான் ஒரு நவீன சோஷலிஸ்ட் என்று முதலில் கருதியவர்களில் ராம் மனோகர் லோகியாவும் ஒருவர். ஆனால் பிறகு நேருவை கடைசி வரைக்கும் கடுமையாக எதிர்த்தவர்கள் என்று பார்த்தால் அந்த வரிசையில்
லோகியாவுக்குத்தான் முதலிடம் என்று சொல்ல வேண்டும். எல்லா தேர்தல்களிலும் நேரு எந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியில் போட்டியிடுவார். வெற்றி வாய்ப்பை அவர் பெறவில்லை, தொடர்ந்து தோல்விதான். ஒரே ஒரு முறைதான் அவர் வெற்றி பெற்றார், அதுவும் இடைத்தேர்தலில் 1963 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் மட்டும்தான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போனார். ஆனால் எல்லா பொது தேர்தல்களிலும் நேருவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். ஆனாலும் தன் எதிர்ப்பை எந்த இடத்திலும் முனைமழுங்கி போவதற்கு அவர் அனுமதித்ததே இல்லை. அந்த எதிர்ப்பு என்பது தனி மனிதர் மீதான எதிர்ப்பு அல்ல, அது சோஷலிச கொள்கையை சரியாக அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான். அதே நேரத்தில் ராம் மனோகர் லோகியாவிடம் மிக குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய செய்தி, சமூக விடுதலை என்பதில் அவர் சமரசமற்றவராக இருந்தார். இந்தியாவை பொறுத்தளவு சாதிதான் வர்க்கம் என்பதை அவர் மிக மிக அழுத்தமாக சொன்னார். இங்கே பொருளாதார போராட்டத்தை விட வருண எதிர்ப்பு போராட்டத்துக்குத்தான் முதன்மை தர வேண்டும் என்று எப்படி அம்பேத்கரும் பெரியாரும் மராட்டியத்திலும் தமிழகத்திலும் போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அதே போல வடக்கிலே இந்த உணர்வை தூண்டியவர், இந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர் ராம் மனோகர் லோகியா அவர்கள்தான். ஒரு கட்டம் வரையில் தமிழ்நாட்டில் ராம் மனோகர் லோகியா எப்படி அறிமுகமாகி இருந்தார் என்றால், அவர் ஒரு இந்தி வெறியர் என்கிற அளவிலே தான் அவர் சொல்லப்பட்டிருந்தார். அவர் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிலே மாற்று கருத்து இல்லை. அது அவருடைய ஒரு கருத்து. அதனை நம்மால் ஏற்க இயலாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர் சமூக விடுதலைக்காக போராடியவர். அந்த செய்தி சொல்லப்படாமலேயே அவர் இந்தியை ஆதரித்தார் என்பது மட்டுமே சொல்லப்பட்டு இந்தி வெறியராகவே அன்றைக்கு அறிமுகமானார். 1967 அவர் இறந்து போய்விட்டார். அதனால் அதற்கு பிறகு இந்திய அரசியலில் அவரை பற்றிய பேச்சுகள் குறைந்து விட்டன. ஆனால் அவர்தான் பல சமூக சிந்தனையாளர்களை இந்த மண்ணில் உருவாக்கிவிட்டு போனார். இன்றைக்கு இருக்கிற வடநாட்டில் இருக்கிற பல தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், முன்னாள் பிரதமர் சரண் சிங், ராஜ்நாராயணன் அனைவரும் ராம் மனோகர் லோகியாவால் உருவாக்கப்பட்டவர்கள். எப்படி தமிழகத்தில் அறிஞர் அண்ணா, கலைஞர் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பது போல அங்கே ராம் மனோகர் லோகியாவால் உருவாக்கப்பட்டவர்கள்தான் இத்தனை பேர். கடைசியாக 1956 அவருக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலே ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. 2 பேரும் ஏறத்தாழ கருத்தளவில் ஒத்திருந்தார்கள். ஆகையினாலே 57 ஆண்டு நடைபெற இருக்கிற தேர்தலில் 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்கிற பேச்சுவார்த்தை அளவுக்கு அது நடந்தது. ஆனால் 56 கடைசியிலேயே அம்பேத்கர் அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி இறந்து போய்விட்ட காரணத்தால் 57 தேர்தலில் அவர்கள் நினைத்தது போல அப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாகவில்லை. ஒருவேளை அது உருவாகி இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு கூட ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அது ஒரு பெரிய அறைகூவலாக எழுந்திருக்கக்கூடும். எனவே இறுதி வரையில் சாதி வர்க்கம் 2 பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தவராக 1958 சாதியும் வர்க்கமும் என்று ஒரு நூலையே அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற நூல் அது என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய எழுத்துகள் மிக கூர்மையானவை, மிகச் சுருக்கமாக அதே நேரத்தில் அழுத்தமாக செய்திகளை கூறும் வல்லமை அவரிடத்திலே இருந்திருக்கிறது. ஒரு இடத்தில் அவர் குறிப்பிடுவார், ஒரு கட்டத்தில் படிக்கக்கூடாது என்று தடுத்து கீழே தள்ளினார்கள், இப்போது ஏன் படிக்கவில்லை என்று கேட்டு கீழே தள்ளுகிறார்கள். படிக்கக்கூடாது என்றவர்களும் அவர்கள்தான், ஏன் படிக்கவில்லை என்று கேட்கிறவர்களும் அவர்கள்தான். இது என்ன நியாயம் என்று லோகியா கேட்பார். எனவே ராம் மனோகர் லோகியாவை நாம் நினைவு கூறுவதும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அறிமுகப்படுத்துவதும் மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, யாராக இருந்தாலும் இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிந்த ஒரு பாடல் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். யாருனால சொல்ல முடியும்ல? கட்டாயமாக நாம் ஒவ்வொருவரும் பாடக்கூடிய ஒரு பாடல் என்பது தேசிய கீதம் தான். நமக்கு தாய்க்கு தாலாட்டு பாட்டு
சொல்லுகிற பொழுது அது எப்படி நம்ம மனதில் பதிகிறதோ அதே போல் நம்முடைய கல்வி கற்கிற பருவத்தில் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நிகழ்ச்சிகள் நடக்கிற எல்லா இடங்களிலும் கடைசியாக இறுதியாக பாடப்படுகிற அந்த பாட்டு என்பது நம்முடைய நாட்டின் பெருமையை மேன்மையை உயர்த்தி சொல்லுகிற, அதற்கு வணக்கம் செலுத்துகிற ஒரு பாடல். தேசிய கீதம் பாடாதவங்களே யாருமே இருக்க முடியாது. ஆனால் சமீபத்திலே ஒரு வழக்கு வருகிறது. தேசிய கீதம் பாடுன்னு என்னை கட்டாயப்படுத்த முடியாது. அதற்கு அடிப்படையில் இன்னொரு காரணம் கூட உண்டு. கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து தேசபக்தி என்பது ஒரு அமைப்புக்கு ஒரு குத்தகைக்கு கொடுத்த மாதிரியான ஒரு நிலை நிலவுவதை நம்ம பார்க்குறோம். சினிமா தேட்டரில் கூட போகிறபோது தேசிய கீதம் பாடினா எழுந்து நிற்காதவங்களை போட்டு அடித்து தொல்லை பண்ண அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் குரூப்புகளில் எல்லா குரூப்புகள்லேயும் அந்த வீடியோ வந்தது நம்ம பார்த்தோம். அதே போல் வேறு சில இடங்களில் கூட அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது தேசிய கீதம் பாடப்படுகிற பொழுது அதில் சரியான மரியாதை செலுத்தவில்லை என்று சொல்லி சில பேர் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டது. ஒரு நடிகர் மேலே அவர் ஷூக்காலோடு இருந்தார், அவர் மரியாதை செலுத்தலை அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அப்போ தேசிய கீதம் என்பது மரியாதைக்குரிய விஷயமா என்று கேட்டால் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் தேசிய கீதம் உரிமை. நமக்கு மரியாதைக்குரிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பெருமை உறச் செய்கின்ற ஒரு அற்புதமான விஷயம். அதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு 10-25 வருஷங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பள்ளி மாணவர்கள் 2 பேர் பாடாமல் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். அப்போ அவங்க இல்லை கட்டாயம் பாடணும், நீங்கள் ஏன் பாடாமல் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. எல்லாரும் இந்த ஸ்கூலில் ஹிந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அல்லது கிறிஸ்துவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கட்டாயமாக தேசிய கீதம் பாடணும்னு. அப்போது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு அப்போ செல்லுது. அப்போ ஏன் நீ பாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி உன்னுடைய அப்போது என்னுடைய மதம் ஒருவரே கடவுள் என்று சொல்லுகிறது, அவரை மட்டுமே உயர்த்த வேண்டும், அவரை மட்டுமே போற்றி பாட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது என் மத நம்பிக்கைகளுக்கு விரோதமாக நான் தேசிய கீதத்தை நான் பாட மாட்டேன். நான் அப்படின்னா தேசிய கீதத்தை வெறுக்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை, ஆனால் அது என் மதம் சம்பந்தப்பட்ட உணர்வுகளுக்கு அடிப்படை என்று சொல்லி அவர்கள் ஆர்கியூ பண்ணாங்க. அந்த மாதிரி வாதம் செய்த பொழுது அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இப்போது அந்த 25 ஆண்டுகள்லாம் கடந்து வந்த பிறகு சமீப காலமாக தேசிய கீதம் பாடவில்லை என்பதற்காக துன்புறுத்துகிற ஒரு நிலை இருப்பது குறித்து வழக்கு விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்றம் அதை கையில் எடுத்தது. இது தனிப்பட்ட மனிதனின் உரிமையா அல்லது நாட்டுப்பற்று என்கிற முறையிலே நாம் அவர்கள் மீது ஒவ்வொரு மனிதன் மீதும் திணிக்கிற விஷயமா என்பது பேசப்பட்டது. அவ்வாறு பேசப்படுகிற நேரத்தில் உச்சநீதிமன்றம் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய கீதம் பாடப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது யாரொருவர் மீதும் திணிக்கக்கூடாது, அந்த திணிப்பு என்பதனை உச்சநீதிமன்றம் செய்யாது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. அப்படின்னா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு ஒரு மதம் சம்பந்தமான நம்பிக்கை இருக்குமானால், ஒரு இஸ்லாமியர் இல்லை நான் அல்லாஹ்வைத்தான் தொழுவேன், அவரை தவிர உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிற கருத்து எனக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது, என் மதம் எனக்கு சொல்லுகிறது, நான் பாட மாட்டேன்னு சொன்னால் யாரும் வற்புறுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட கிறித்துவ பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் பாட மாட்டேன்னு சொன்னால் வற்புறுத்த முடியாது. நாம் சுதந்திர பூமியிலே வாழ்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. நாம் எடுக்கிற இந்த உரிமை மற்றவர்களது உரிமையை மீறுகிற விஷயத்திலே இருந்தால், அவர்களது உரிமையை குறுக்கீடு செய்வதாக இருந்தால், அப்பொழுது மட்டுமே அதை சட்டத்தின் அடிப்படையின் துணையை கொண்டு நாம் செய்ய முடியும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, தேசிய கீதம் பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயமானது கட்டாயமாக திணிக்க முடியாது, யாரொருவர் மீதும் திணிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இப்போ என்ன ஆயிடுது, ஒரு கும்பலுக்கு வேறு விதமான இவங்கெல்லாம் நாட்டை விட்டே கடத்த வேண்டிய ஒரு நபர்கள் என்று சொல்லுகிற நிலைமையும் நிலவதை பார்க்கலாம். ஆக இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் கருதுகிறேன். எந்த மதத்தினவராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்கின்ற நேரத்தில் தேசிய கீதத்தை கட்டாயமாக பாடச் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கை,
ஆனால் அதே சமயத்தில் பாரதத்தில் பிறந்த நாம் அனைவருமே இன்றைக்கும் நம்முடைய தேசிய கீதத்தை பாடுவதிலே பெருமைப்படுகிறோம் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் எந்த விதமான அச்சமும் படவில்லை. தேசிய கீதத்தை பாட விருப்பம் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் பாடலாம். பாட மறுக்கிறவர்கள் மீது வன்முறையை ஏவவோ அவர்களை துன்புறுத்தவோ அல்லது கட்டாயப்படுத்தவோ இன்றைக்கு நாட்டிலே வழியில்லை என்பதைத்தான் நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நம் வாழும் சமூகமே நம் மனதை பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இந்த சஞ்சலங்களில் இருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. செக்ஸ் எஜுகேஷன் அதை இப்பொழுது ஃபேமிலி எஜுகேஷன் என்று மாற்றியிருக்கின்றார்கள் அதனுடைய பெயரை. என்றால் அந்த பெயரை நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று அது ஃபேமிலி எஜுகேஷன் என்று அதை நேம் சுற்றியிருந்தார்கள். அதற்கு அது ஃபேமிலி எஜுகேஷன் என்பது என்ன? அந்த குழந்தைகளுக்கு இதனால் வரக்கூடிய விளைவுகள், இதனால் அவர்கள் ஆபத்துகள், அதை பற்றி சொல்வது தான் அதனுடைய கருத்து. அந்த எஜுகேஷன் அதுதான். அதை தவிர்த்து செக்ஸை பற்றி பேசுவதற்கல்ல, அதை எஜுகேட் பண்ணுவதற்காக அல்ல. அதனுடைய விபரீதங்கள், அதனுடைய ஏமாற்றங்கள், அது எப்படிலாம் ஏமாறப்படுகிறார்கள், ஏமாற்றுகின்றார்கள், என்ன அதாவது அதனால் வருகிற விளைவுகள், டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ், அந்த குழந்தைகள் பிறக்கொண்ட குழந்தைகள்லாம் மிக மோசமாக இருக்கின்றது. குழந்தைகள்லாம் ஒரு முழுமையான குழந்தைகளாக வருவதில்லை. ஸோ இதுபோல் அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது என்பதை சொல்வதற்கு தான், அவர்களை எச்சரிப்பதற்கு தான் அந்த ஃபேமிலி லைஃப் எஜுகேஷன் வந்திருக்கின்றது. அவர்களை எச்சரிக்கைப்படுத்தவும், அவர்களை அதாவது முன்னெச்சரிக்கையாக அவர்களுக்கு கூறவும். எத்தனையோ குழந்தைகளுக்கு அது தெரியவில்லை, பெற்றோர்களும் சொல்வதில்லை. பெற்றோர்கள் சொல்வதற்கு சங்கோசப்படுகின்றார்கள் குழந்தைகளிடம் இதை பற்றி பேசுவதற்கு நம்முடைய கலாச்சாரத்தில். அப்போ யார் சொல்வது என்பது? அதுதான் ஹெல்த் மருத்துவர்கள், ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், இவர்களிடம் தான் சொல்ல வேண்டும், இவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று அரசாங்கம் என்று கூறுகின்றது. இவர்கள் தான் அவர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு ஃபேமிலி லைஃப் எஜுகேஷனை பற்றி சொல்லுகின்றார்கள். அதாவது என்னென்ன இருக்கின்றது, நன்மைகள், அதனுடைய விளைவுகள், தீமைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸ், கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ், போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அலர்ட் பண்ணுவதற்கு பண்ணி செய்தோம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு இதுபோல் எண்ணங்களை அவர்கள் பாதை மாற மாட்டார்கள். இல்லை என்றால் யாரும் சொல்வதில்லை. யாருமே சொல்லவில்லை என்றால் பெற்றோர்கள் சொல்வதில்லை, நாம் சொல்வதில்லை, ஹெல்த் சொல்வதில்லை என்றால் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு தவறான ஃப்ரேமில் இருந்து கொண்டு அதை சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இருப்பது தவறான ஃப்ரேம், ஆனால் அது சரியான ஃப்ரேம் என்று நினைத்து கொண்டு அதில் ஈடுபடுகின்றார்கள். அங்கு தான் விளைவுகள் ஏற்படுகின்றது. நாம் அவர்களை சுட்டி காட்ட வேண்டும், நீ இருப்பது தவறான ஃப்ரேம், சரியான ஃப்ரேம் அல்ல, நீ தவறான ஃப்ரேமில் இருந்து கொண்டிருக்கிறாய், சரியான ஃப்ரேமுக்கு வா என்று நம்ம அந்த ஃப்ரேமை நாம் விளக்கம் கொடுத்தோம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக புரியும். அதன் மூலமாக எத்தனையோ குழந்தைகள் வெளிவருகின்றார்கள் அதிலிருந்து. ஆகவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது, சொசைட்டிக்கு ஒரு பாதுகாப்பு, சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு. இதன் மூலமாக நமது குழந்தைகளை இந்த ஃபேமிலி எஜுகேஷன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கலாம். நம்முடைய கலாச்சாரத்தில் அதை நாம் வரவேற்பதில்லை, பொதுமக்களும் மற்றவர்களும் அதை வரவேற்பதில்லை. காரணம், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாததான். அதுக்கு என்னவென்றால் ஃபேமிலி லைஃப் எஜுகேஷன் என்பது முழுக்க அவர்களுக்கு அதனுடைய விளைவுகளை, ஆபத்துகளை சொல்லித் தருவது தான் அதனுடைய நோக்கம். ஆகவே நாம் அதை வரவேற்று பள்ளியின் பாடத்தில் அதை சேர்க்கலாம் என்று திட்டமிட்டதுக்கு அரசாங்கம் பல காரணத்தினால் அதை கைவிடப்பட்டது. நாம் மறுபடியும் அந்த எஜுகேஷனை, ஃபேமிலி லைஃப் எஜுகேஷனை, நல்வாழ்வு எஜுகேஷனை நாம் அதை கொண்டு வந்தோம் என்றால் அந்த குழந்தைகளை இன்னும் நம்ம வரக்கூடிய காலங்களில் அந்த குழந்தைகளை நாம் இதுபோல் ஒரு பேராபத்திலிருந்து நாம் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். எங்கே பார்த்தாலும் சில பத்திரிகைகள், செல்ஃபோன், அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது மீடியாக்கள், சோசியல் மீடியாஸ் என்று அதிகமாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் அது எவ்வாறு அவர்களை அதாவது வேறு வழியில் திசை திருப்புகின்றது, பாதை மாறி செல்ல வழிவகுக்கின்றது என்பது நமக்கு தெரியும். அவர்களுக்கு அந்த வயதில் அவர்களுக்கு அது விவேகம் கம்மியாக இருப்பதனால், குறைவாக இருப்பதனால் அதை எண்ணுவதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. ஆகவே அது உடல் வேகத்தின் காரணமாக அவர்கள் வேகமாக இருக்கின்றார்கள். அதில் நாம் அது பொறுமையாக அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து நாம் அதை மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் டிவி, அது ஒரு இடியட் பாக்ஸ் என்று கூறுகின்றார் ஒரு விஞ்ஞானி. அது ஒரு இடியட் பாக்ஸ் என்கிறார். ஏனென்றால் டிவி என்பது அதாவது தொலைக்காட்சிகளை
பொதுவாக தொலைக்காட்சியோ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை சோசியல் மீடியா எல்லாமே ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல் பார்க்கக்கூடாது. ஒரு வாரத்திற்கு 5 மணி நேரம் தான் அதை பார்க்கலாம் என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுவர்கள் 2 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக இது பார்க்கக்கூடாது. சோசியல் மீடியாஸ் அதாவது டிவி மட்டுமல்ல, டிவி, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அது உள்ள எதுவுமே பார்க்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள். 2 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கக்கூடாதாம். அது மட்டும் இல்லாமல் 1 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் தங்கும் அறையில் இதுபோல் டிவைசஸ் இருக்கக்கூடாது என்று, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது ஆஃப்லைனில் கூட இருக்கக்கூடாது, ஆஃப் ஆகி கூட ரூமில் இருக்கக்கூடாது குழந்தைகள் தங்கும் இடத்தில் என்றால் அதனுடைய கதிர்வீச்சுகள் குழந்தைகளை பாதிக்கின்றதாம். அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தால் கூட, ஆஃப் ஸ்டேஜில் இருந்தால் கூட, ஆன் இல்லாமல் ஆஃபில் இருந்தால் கூட அதனுடைய கதிர்கள் அந்த குழந்தையை அறிவை பாதிக்கின்றதாம். ஆகவே 1 வயது கீழே உள்ள குழந்தைகள் தங்கும் அறையில் இதுபோல் எலக்ட்ரானிக் பொருட்கள் இதுபோல் தொலைக்காட்சிகளும் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். 2 வயதிற்கு 1 வயதுக்கு மேலாக 2 வயதிற்கு உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக டிவியை பார்க்கக்கூடாது, இதுபோல் எலக்ட்ரானிக் ஐட்டங்களை பார்க்கவே கூடாது என்று கூறுகின்றார்கள். 2 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகள் ஒரு வாரத்திற்கு 5 மணி நேரம் தான் பார்க்கலாமா, அதுக்கு மேல் பார்க்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பாருங்கள். குழந்தைகள் உணவு அருந்தும்போது கண்டிப்பாக டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது சாப்பிடணும், டிவி பார்க்கும்போது டிவி பார்க்கலாம். அதாவது தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உணவுகளை அருந்தக்கூடாது. உணவு அருந்துவதனால்தான் அவர்களுடைய ஒபிசிட்டி அதிகமாக இருக்கின்றது, பருமன் அதிகமாக இருக்கின்றது. லிமிட் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். டிவி பார்த்துக்கொண்டே நாம் உணவு அருந்தி கொண்டோம் என்றால் அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. ஆகவே அதனால்தான் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கின்றது குழந்தைகளுக்கு இன்னும் கூறுகிறார்கள். அதனால் தொலைக்காட்சி பார்க்கும் நேரத்தில் கண்டிப்பாக உணவு அருந்தக்கூடாது. உணவு அருந்த வேண்டும் என்றால் டைனிங் டேபிளில் போய் உணவு அருந்திட்டு வந்துடணும். டைனிங் டேபிளில் உட்காரணும், உணவு அருந்தணும், அப்புறம் நீங்கள் டிவி தொலைக்காட்சியை பார்க்கலாம். தொலைக்காட்சி பார்த்து கொண்டே நாம் உணவு அருந்தக்கூடாது. அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு வாரத்தை 5 மணி நேரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் குழந்தைகள் இரவில் படுக்கும்போது 2 மணி நேரத்துக்கு முன்பாக அவர்கள் தொலைக்காட்சியை விட்டு நகர்ந்திருக்க வேண்டும். 2-3 மணி நேரங்கள் கூறுகின்றார்கள். குழந்தை 10 மணிக்கு படுக்க வைக்கும் என்றால் 7 மணிக்கு முன்னாடி டிவி 7 மணிக்கு அப்புறம் டிவி பார்க்கக்கூடாது. தொலைக்காட்சியோ இதுபோல் எலக்ட்ரானிக் ஐட்டங்களையோ குழந்தைகள் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் என்றால் குழந்தைகள் தூக்கத்தில் அவர்களுக்கு அந்த பிரெயின் சரியாக அது அமைதி காப்பதில்லை. தூக்கத்தில் அவர்களுக்கு பிரச்சனை உருவாகின்றது. தூக்கம் சரியாக வருவதில்லை. தூக்கத்தில் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கின்றது. தூக்கத்தில் அதனுடைய எலக்ட்ரானிக் கதிர்கள் தூக்கத்தை கெடுக்கின்றது குழந்தைகளுடைய இதை. ஆகவே குழந்தைகள் படுக்கும் பொழுது 3 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த டிவிகள் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். சாப்பிட்டுட்டு குழந்தை உணவு அருந்தி விட்டு எவ்வாறு 2 மணி நேரம் கணக்கு சொல்கிறார்கள், அதுபோல் தொலைக்காட்சிகளை பார்க்கும்போதும் 3 மணி நேரம் அவர்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். ஆக 7 மணிக்கெல்லாம் தொலைக்காட்சியை க்ளோஸ் பண்ணிடணும், இருக்கக்கூடாது. அதுக்கேட்டு குழந்தைகள் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு போயிடணும். அப்படி இருந்தால்தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. குழந்தை காலையில் முடிக்கும் போது சிறப்பாக முடிக்கும். படித்த பாடங்களெல்லாம் மனதில் தங்கும். நான் படித்து விட்டு நான் டிவி பார்க்கக்கூடாது. நாம் படிக்கின்றோம், படித்து முடித்த 2 மணி நேரத்தில் அவை ஃபார்ம் ஆகின்றது. நாம் என்ன படித்திருக்கின்றோமோ அதெல்லாம் பிரெயினில் அப்படியே ஃபார்ம் ஆகுமா. அந்த 2 மணி நேரத்தில் ஃபார்ம் ஆகும்போது நாம் டிவி தொலைக்காட்சி போல் எலக்ட்ரானிக் ஐட்டங்களில் உள்ள இதை பார்க்கும் பொழுது அந்த அலை கதிர்கள், அந்த கதிர்கள் என்ன செய்கின்றது, அதனுடைய ஃபார்மேஷன் கிடைக்கின்றது. அது எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு ஹேப்பஸாக ஃபார்ம் ஆகுது. மறுநாள் காலையில் கேட்டால் நமக்கு தெரியாது, மறந்து விட்டதுன்னு சொல்லிக்கிட்டோம். நேற்று நல்லா படித்தா இன்றைக்கி மறந்துட்டு, அது ஃபார்ம் ஆகாது. ஆகவே நான் படித்து முடித்த பிறகு கண்டிப்பாக படித்து முடித்த பிறகு தூங்கணும் என்றால் அது மிக தெளிவாக ஃபார்ம் ஆகின்றதாம். அதாவது இது ஃபார்ம் நான் படித்தவனுடைய பாடங்கள் பிரெயினில் அப்படியே பதியும். அந்த பதிகிற நேரத்தில் இதுபோல் கதிர்கள், எலக்ட்ரானிக் கதிர்கள் அதை கெடுத்து விட்டு அதை முறையாக அது பதிவு இல்லாமல் ஹேப்பஸாக பதிவாகிறது. இது குழந்தைகளுக்கு நஷ்டம் தானே. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கின்றோம். மறுநாள் கல்வி தேர்வில் மார்க்கள் மதிப்பெண்கள் குறைந்து விடுகின்றது. ஆகவே நாம் படித்துவிட்டு தூங்கலாம், விளையாடலாம். தூங்கினாலும் ரொம்ப அருமையாக பதிவாம். விளையாடினாலும் பிரச்சனை இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக 2 மணி நேரத்தில் அது பதிவாகின்றது. 2 hours ஆகின்றதாம் பதிவாகிறதுக்கு. நான் படித்து முடித்த பிறகு பெர்மனெண்ட்டாக பதிவாகிறதுக்கு. ஸோ அதுபோல் நாம் குழந்தைகளை டிவி என்பது, தொலைக்காட்சி என்பது, இதுபோல் கம்ப்யூட்டர், இவைகளெல்லாம் நாம் குழந்தைகளுக்கு நாம் கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடை விதிக்க வேண்டும்.
என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.